ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுந்தர் அண்ணா கிளாஸஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூன் மாதத்துக்குரிய வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது ஜூன் 1லேருந்து ஜூன் 6 வரைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். முதல் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்னு. இந்தியாவின் 100வது ராம்சார் தலம் எது? ஆன்சர் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் பறவைகள் சரணாலயம். எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்குது. ராம்சார் தலங்களை பற்றி பார்க்கும்போது 1971ஆம் ஆண்டு ஈரானில் உள்ள ராம்சார் நகரில் ஈரநிலங்களை பாதுகாக்கும் பொருட்டு ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இந்தியா அந்த ஒப்பந்தத்தில் 1982 பிப்ரவரி 2 கையெழுத்திட்டாங்க. இப்போ ஜெயப்பிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம் உத்தரப்பிரதேசத்தின் 13வது ராம்சார் தலமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இதே இதில் அதிக ராம்சார் தலங்கள் கொண்ட மாநிலமாக எந்த மாநிலம் இருக்குன்னா தமிழ்நாடு இருக்குது. மொத்தம் 20 ராம்சார் தலங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சமீபத்தில் இந்திய முப்படைகளின் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ராஜா சுப்பிரமணி. இவர் 3வது முப்படைகளின் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். முதல் முப்படைகளின் தலைமை தளபதியாக யார் இருந்தாங்கன்னா பிபின் ராவத் இருந்தாங்க. 2வது யார் இருந்தாங்கன்னா அனில் சௌகான். இப்போ 3வதாக ராஜா சுப்பிரமணி இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மண்வள நாயகன் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? மண்வள நாயகன் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வள்ளுவன். இந்த வள்ளுவன் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். இவருக்கு மண்வள நாயகன் விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த மண்வள நாயகன் விருது யார் வழங்குறாங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பு தான் இந்த மண்வள நாயகன் விருது வழங்குறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சமீபத்தில் முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள மாநிலம் எது? ஆன்சர் சிக்கிம். இந்த சிக்கிம் மாநிலம் 5வது மாநிலமாக முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற 4 மாநிலங்கள் என்னென்ன மாநிலங்கள்னால் மிசோரம், கோவா, திரிபுரா, ஹிமாச்சல பிரதேசம். இந்த 4 மாநிலங்கள் ஏற்கனவே முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கொஸ்டின், எந்த நாடு சமீபத்தில் 16 வயதுக்கு உட்பட்டோர் சமூக வலைதளங்கள் பயன்படுத்த தடை விதித்துள்ளது? ஆன்சர் மலேசியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐபிஎல் 2026 இறுதிப் போட்டி எந்த மைதானத்தில் நடைபெற்றது? ஆன்சர் நரேந்திர மோடி மைதானம், அகமதாபாத், குஜராத் மாநிலத்தில் இருக்குது. ஐபிஎல் 2026 சம்மந்தமாக கொஞ்சம் நோட்ஸ் பார்ப்போம். ஐபிஎல் 2026 முதலிடம் பெற்ற அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். 2ஆம் இடம் பெற்ற அணி குஜராத் டைட்டன்ஸ். அதிக ரன்கள் அடிப்பவங்களுக்கு நமக்கு ஆரஞ்சு கேப் கொடுப்பாங்க. அந்த ஆரஞ்சு கேப் வாங்கினது வைபவ் சூரியவன்சி. அதிக விக்கெட் எடுக்கிறவங்களுக்கு கொடுக்குற பர்பிள் கேப் வாங்கினது ரபாடா. இது எத்தனாவது எடிஷன்னா 19வது எடிஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், உச்ச நீதிமன்றத்தின் எத்தனையாவது பெண் நீதிபதியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த மோகனா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர்? ஆன்சர் 12வது நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளனர். வழக்கறிஞராக இருந்து நேரடியாக நியமிக்கப்பட்ட 2வது பெண் நீதிபதி மோகனா அவர்கள். முதல் நீதிபதி யாருன்னா ஹிந்து மல்கோத்ரா. அவங்க முதல் நீதிபதியாக இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், முகாப்பட்டு எந்த மாநிலத்தின் பிரசித்தி பெற்ற பட்டு வகையாகும்? முகாப்பட்டு எந்த மாநிலத்தின் பிரசித்தி பெற்ற பட்டு வகையாகும்? ஆன்சர் அஸ்ஸாம் மாநிலத்தின் பிரசித்தி பெற்ற பட்டு வகையாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மே மாத ஜிஎஸ்டி வசூல் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1,94,184 கோடி. நெக்ஸ்ட் கொஸ்டின், டி.கே. சிவக்குமார் அவர்கள் கர்நாடக மாநிலத்தின் எத்தனையாவது முதல்வர்? ஆன்சர் 18வது முதல்வர். இப்போ கர்நாடக மாநிலத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். கர்நாடக மாநிலத்தின் ஆளுநராக யார் இருக்காங்கன்னா தாவர்சந்த் கெலாட் தான் கர்நாடக மாநிலத்தின் ஆளுநராக இருக்காங்க. புதிய முதல்வராக டி.கே. சிவக்குமார் இருக்காங்க. கர்நாடக மாநிலத்தின் தலைநகரம் என்னதுன்னா பெங்களூரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் கலீலுர் ரகுமான். கலீலுர் ரகுமான் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்னா வங்கதேச நாட்டைச் சேர்ந்தவர். ஐநா சபையின் தற்போதைய தலைவராக யார் இருக்காங்கன்னா அண்டோனியா குட்ரஸ் இருக்காங்க. ஐநா சபையின் தலைமையகம் எங்கே இருக்குன்னா நியூயார்க்கில் இருக்குது. ஐநா சபை அக்டோபர் 24, 1945 முதல் செயல்பாட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ரெப்போ வட்டி விகிதம் என்ன? ஆன்சர் 5.25%. ரெப்போ வட்டி விகிதம்னா என்னென்னா நம்ம ஆர்பிஐ இருக்காங்கள்ல, ஆர்பிஐ வங்கிகளுக்கு கடன் கொடுக்கும்போது கொடுக்கக்கூடிய வட்டி விகிதம் தான் ரெப்போ வட்டி விகிதம் அப்படின்னு சொல்கிறோம். ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர் சுவாமிநாதன் ஜானகிராமன் அவர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2 ஆண்டுகள். ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர் சுவாமிநாதன் ஜானகிராமனின் பதவிக்காலம் 2 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கொஸ்டின், இந்திய கடற்படையின் 27வது தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர்? ஆன்சர் கிருஷ்ண சுவாமிநாதன். நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலாவது உலக யோகாசன விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற்றது? முதலாவது உலக யோகாசன விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் அகமதாபாத், குஜராத். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 5. தேங்க்யூ.